பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று எதிரிகளை அன்பு செய்ய தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித வாழ்க்கையில் அன்பு என்பது மிக உயர்ந்த மதிப்பு. ஆனால் நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது எளிது. நம்மை காயப்படுத்தியவர்களை நேசிப்பதுதான் உண்மையான சவால். எதிரிகளை நேசி என்பது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, அது ஆன்மீக உயர்வின் சிகரம். மனம் பழிவாங்க சொல்லும் போது ஆன்மா மன்னிக்க சொல்கிறது. அந்த ஆன்மாவின் குரலை கேட்பதே எதிரிகளுக்கான அன்பு. எதிரிகளை அன்பு செய்வதற்கு முன்பாக நம்முடைய எதிரிகள் யார் என சிந்திப்போம். பல நேரங்களில் நாம் எதிரி என்று அழைப்பவர் நமது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர். அவர் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனால் அந்த காயம் நம்மை வளரச் செய்திருக்கும். ஓப்ரா வின்ஃப்ரே என்பவர் "Turn your wounds into wisdom" என்று சொல்லுகிறார். உன்னுடைய காயங்களை ஞானமாக மாற்று. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நம்மை காயப்படுத்தியவர்களால் தான் நம்முள் வலிமை உருவாகிறது. அந்த அனுபவத்தை வெறுப்பாக வைத்துக் கொள்ளாமல் ஞானமாக மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்துவிடும். அன்பின் உண்மையான அர்த்தம் எதிரிகளை நேசிப்பதில் வெளிப்படும். அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம். நம்மை வழியடைய செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்லதை விரும்புவது ஒரு வலிமையான முடிவு. பலர் நினைப்பது எதிரியை நேசிப்பது பலவீனம். இது பலவீனம் அல்ல, ஆனால் உண்மையில் அது மிகப்பெரிய வலிமை. இது உள்ளார்ந்த தைரியம், பேராற்றல். பழி வாங்குவது இயல்பு, மன்னிப்பதுதான் உயர்வானது. தலாய் லாமா மிக அற்புதமாக சொல்லுகிறார், "Compassion and tolerance are not a sign of weakness, but a sign of strength." கருணை என்பது ஒரு மென்மையான குணம் அல்ல, அது ஒரு தைரியமான தீர்மானம். எதிரிகளுக்கு கூட நன்மை விரும்பும் மனம் மனிதனின் உயர்ந்த நிலை. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி "The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong" என்று சொல்லுகிறார். பலவீனமானவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். மன்னித்தல் என்பது வலிமையுடையவர்களுடைய நற்குணம் என்று சொல்வதுதான் நம்முடைய தேசப்பிதா சொல்லுகிற வார்த்தையினுடைய பொருள். நம்முடைய தேசப்பிதா அதனால்தான் வன்முறையை எதிர்கொண்ட போதும் அகிம்சையை தேர்ந்தெடுத்தார். அதுவே உலகை மாற்றிய சக்தியாக மாறியது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் "Love is the only force capable of transforming an enemy into a friend" என்று சொல்லுகிறார். எதிரியை நண்பனாக்கும் ஆற்றல், வல்லமை அன்பில் இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக இவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இன அடக்குமுறையை எதிர்கொண்டார். வெறுப்பை வெறுப்பால் எதிர்த்திருந்தால் உலகம் மேலும் இருண்டிருக்கும். ஆனால் அவர் அன்பை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் அவர் வரலாற்றில் ஒளியாக திகழ்கிறார். எதிரிகளை நேசிப்பது என்றால் முதலில் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது மற்றவருக்கான பரிசு அல்ல, அது நமக்கான விடுதலை. எதிரிகளை நேசிக்க கற்றுக்கொண்டால் முதலில் நமது மனம் அமைதி அடையும். உள்ளத்தில் அமைதி இருந்தால் வெளியில் அமைதி உருவாகும். எல்லாவற்றுக்கு மேலாக எதிரிகளை நேசிப்பது ஆன்மீக சாதனை. அது சுயநலத்தை விடும் நிலை. நான் என்ற எண்ணத்தை தாண்டி நாம் என்ற உணர்வை அடையும் நிலை. அன்னை தெரேசா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார், "If you judge people, you have no time to love them" என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டே இருந்தால் அவர்களை அன்பு செய்வதற்கு நேரம் இருக்காது என்கிறார். நாம் குற்றம் காணும் நேரத்தை அன்பாக மாற்றினால் உலகம் மாறும். அன்பு என்பது தீர்ப்பு அல்ல, அது ஏற்றுக்கொள்ளுதல். எனவே நடைமுறையில் எதிரிகளை நேசிப்பது எப்படி? முதலாவது, பகை உணர்வை உணர வேண்டும். அதை
மறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, எதிரியின் மனிதத்துவத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் காயங்கள் இருக்கும், அதையும் எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவது, உள்ளத்தில் நன்மை வேண்டுங்கள், அது உங்களுக்கே அமைதியை தரும். நான்காவதாக, அளவுகளை அமைக்கவும். அன்பு என்பது துன்பத்தை ஏற்க வேண்டும் என்பதல்ல, பாதுகாப்புடன் மன்னிக்க வேண்டும் என்பதும் அடங்கும். எனவே எதிரிகளை நேசித்து வரலாற்றை மாற்றிய பல நிகழ்வுகள் இந்த உலகிலே அரங்கேறி இருக்கின்றது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் உள்நாட்டு போரின் காலத்தில் கூட ஒற்றுமையை தேர்ந்தெடுத்தார். எதிரிகளை நண்பர்களாக மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி என்பதனை உணர்ந்தார். எனவேதான் அவர் பின்வருமாறு சொல்லுகிறார், Do I not destroy my enemies when I make them my friends? இந்த வார்த்தைகள் இன்றைய உலகிற்கு தேவையான செய்தி. இன்றைய உலகில் சமூக ஊடகங்கள், அரசியல், மத வேறுபாடுகள் அனைத்தும் மனிதர்களை பிரிக்கின்றன. சிறிய கருத்து வேறுபாடே பெரிய பகையாக மாறுகிறது. இந்த சூழலில் எதிரிகளை நேசிப்பது மிகவும் அவசியம். எதிரியை தோற்கடிப்பது ஒரு சாதனை, ஆனால் எதிரியை நண்பனாக்குவது ஒரு மகத்தான சாதனை. பழி வாங்குவது தற்காலிக திருப்தி தரலாம், மன்னிப்பது நிரந்தர அமைதி தரும். எதிரிகளை நேசிப்பது எளிதான பாதை அல்ல, அது உள்ளார்ந்த போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தில் வென்றால் நாம் உலகை வென்றவர்களாக மாறுவோம். அன்பு என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம். நம் வாழ்க்கையில் யாராவது நம்மை காயப்படுத்தி இருந்தால் இன்று ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வெறுப்பை விடுவிக்கிறேன், நான் அன்பை தேர்ந்தெடுக்கிறேன். அன்பு உங்கள் மனதை சுத்தமாக்கும். அன்பு உங்கள் உறவுகளை குணப்படுத்தும். அன்பு உங்கள் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும். எதிரிகளை நேசியுங்கள், உங்கள் உள்ளம் சுதந்திரமாகும். எதிரிகளை மன்னியுங்கள், உங்கள் வாழ்க்கை உயர்வடையும். எதிரிகளுக்கு அன்பு செலுத்துங்கள், உலகமே மாறும்.